வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்றத்தின் பார்வையாளர் மாடத்தில் மட்டுமே காங்கிரஸ் அமரும் நிலை ஏற்படும். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி காங்கிரஸ் மீது கடும் விமர்சனம். தமிழகத்திற்கான பேரிடர் நிவாரண நிதியை உடனே வழங்க வேண்டும். மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் ஒன்றிய அரசு நடந்து கொள்வதாக வைகோ பேச்சு. தேர்தல் பரப்புரையின் போது குழந்தைகளை பயன்படுத்த தடை. கூட்டங்களில் பெற்றோருடன் குழந்தைகள் பங்கேற்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பில் சம்பாய் சோரன் வெற்றி. 47 எம்எல்ஏக்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பு. நாடாளுமன்றத்தின் பார்வையாளர் மாடத்தில் மட்டுமே காங்கிரஸ் அமரும் நிலை ஏற்படும் என பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது மதத்தின் அடிப்படையில் நாட்டை பிளவுபடுத்துவதை எதிர்க்கட்சிகள் நிறுத்த வேண்டும் என்றும் சிறுபான்மையினர் என கூறியும் எதிர்க்கட்சிகள் நாட்டை பிளவுபடுத்துவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நீண்ட நாட்களாகவே எதிர்க்கட்சி வரிசையிலேயே உள்ளதாக விமர்சித்த அவர், எதிர்க்கட்சி தலைவர்கள் எப்போதுமே இனி எதிர்க்கட்சி வரிசையில் தான் இருப்பார்கள் என கடுமையாக விமர்சித்தார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளால் நாட்டிற்கே பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கான பேரிடர் நிவாரண நிதியை உடனே வழங்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். மிக்ஜம் புயல் பெருமழை வெள்ளத்தால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் உயிரிழப்பு மற்றும் ஏராளமான பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டது. அதேபோல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் வரலாறு காணாத பெரு கனமழை வெள்ளம் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தனர். இது தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் பூஜ்ய நேரத்தில் பேசிய வைகோ, பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் சேதமடைந்த பொது கட்டமைப்புகளை மேம்படுத்த 37,000 கோடி விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதை சுட்டிக்காட்டி பேசினார். உள்துறை அமைச்சர் அனைத்து நடைமுறைகளும் முடிக்கப்பட்டு உரிய நிதி விரைவில் வழங்கப்படும் என உறுதியளித்தும் இதுவரை எதுவும் நடக்கவில்லை என தெரிவித்த அவர், ஒன்றிய அரசு தமிழக அரசிடம் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வதாக வருத்தம் தெரிவித்தார். பேரிடர் பாதிப்பின் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு கோரியுள்ள பேரிடர் நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வைகோ கேட்டுக்கொண்டார். மக்களவை தேர்தலின் போது குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. மக்களவை தேர்தலில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் குழந்தைகளை வைத்து பிரச்சாரம் மேற்கொள்ளவோ, சுவரொட்டிகள் ஒட்டுதல், துண்டு பிரசுரம் விநியோகம் செய்யவோ, முழக்கம் எழுப்பவோ அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிரச்சார மேடைகளில் பேச வைப்பது, முழக்கமிட வைப்பது, பிரசுரங்களை விநியோகிக்க வைப்பது உள்ளிட்ட எந்த ஒரு செயலிலும் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் குழந்தைகளை கையில் தூக்கி செல்வது, பிரச்சாரம் மற்றும் பேரணி வாகனங்களில் குழந்தைகளை ஏற்றுவதற்கு தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசியல் கட்சி தலைவர்களின் அருகிலோ கூட்டங்களில் பெற்றோருடன் குழந்தைகள் பங்கேற்றால் அது விதிமீறல் இல்லை எனவும் தெரிவித்துள்ளது. கருணாநிதி என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதனை செய்ய தயாராக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டில் உள்ள பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ள வலியுறுத்தி வருகிறார். அதோடு பல்வேறு முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்பெயினில் நடைபெற்ற ஸ்பெயின் தமிழர்களுடன் முதல்வர் எனும் நிகழ்வில் அந்நாட்டில் வாழும் தமிழர்களிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு முடிந்த அளவு உதவ வேண்டும் என ஸ்பெயின் தமிழர்களுக்கு கோரிக்கை வைத்தார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். ஆனால் சில நாட்களுக்குள்ளாக ஆட்சி கிடைக்கப்பட்டு விட்டது. அதனால் அது செயல்படாமல் போய்விட்டது. இப்பொழுது மீண்டும் தலைவர் கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி, அதாவது திராவிட மாடல் ஆட்சியாக உருவாகி இருக்கிறது. இப்பொழுது கலைஞர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை செய்வதற்கு இப்பொழுது நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். அண்மையிலே கூட அயல்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் சென்னைக்கு வரவழைத்து அவர்களிடத்தில் கலந்து பேசி
இதுவரை 2-3 முறை அவர்கள் அழைத்து கூட்டம் போட்டு பேசி அவர்கள் பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைத்திருக்கிறோம். உலக முதலீட்டாளர் மாநாட்டை அண்மையிலே வெற்றிகரமாக நடத்தி அதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு பெருமையை தேடி தந்திருக்கிறோம். அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, இந்தியாவை கடந்து இன்றைக்கு கடலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அது பெருமைதான் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தாலும் இந்த ஸ்பெயின் நாட்டிற்கு வந்ததில் நான் உள்ளோடைய மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். என்றால் ஒவ்வொருவரும் பாசமும் நேசமும் அன்பும் கொண்ட அந்த உபசரிப்பு என்னை நெகிழ வைத்திருக்கிறது. இதற்கிடையே ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் காலை நேரத்தில் எடுத்த புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மேட்ரிட் நகரத்தில் சூரிய உதயம் என பதிவிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் சம்பாய் சோரன் அரசு வெற்றி பெற்றுள்ளது. நில மோசடி தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து முதல்வர் பதவியை ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து JMM கட்சியின் மூத்த தலைவரான சம்பாய் சோரன் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஜார்க்கண்ட் முதல்வராக சம்பாய் சோரன் வெள்ளிக்கிழமை பதவியேற்றார். மாநில சட்டப்பேரவையில் JMM தலைமையிலான கூட்டணிக்கு உள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் சம்பாய் சோரன் தலைமையிலான கட்சிக்கு 47 உறுப்பினர்கள் ஆதரவளித்தனர். இதன் மூலம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மை பெற்று ஆளும் கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வெற்றி பெற்றுள்ளது. கிளாம்பாக்கத்தில் விரைவில் மலிவு விலை உணவகம் அமைக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, கோயம்பேட்டில் கடை வைத்திருந்த 11 உரிமையாளர்களுக்கு கிளாம்பாக்கத்தில் கடை ஒதுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முடிச்சூரில் ஆம்னி பேருந்து நிலையம் கட்டும் பணி ஏப்ரலில் நிறைவு பெறுவதாக தெரிவித்த அவர், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விரைவில் மலிவு விலை உணவகம் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். முடிச்சூரில் ஆம்னி பேருந்துகளுக்கு உண்டான பயன்பாட்டிற்கு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த முடிச்சூரில் ஆம்னி பேருந்து நிலைய பயன்பாட்டிற்கு உண்டான அந்த பணியும் ஏப்ரல் மாதத்திற்குள் முடிவுற்று அதுவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு பயனளிக்கிற வகையில் அதுவும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது. வளர்ச்சிக்கு ஏற்ப சென்னை மாநகராட்சி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 11.98 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 13 திட்டப்பணிகளை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் 152.67 கோடி மதிப்பிலான 52 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர், சென்னை மாநகராட்சியில் குடிநீர் பிரச்சனை இல்லை என தெரிவித்தார். 2015 பெய்த மழை பாதிப்பில் இருந்து சென்னை மீள 10 நாட்கள் ஆன நிலையில் கடந்த வருடம் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து 2 நாட்களில் சென்னை மீண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 500 கோடி நிதி ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்த அவர், சென்னை மாநகராட்சிக்கான திட்டங்களை முதலமைச்சர் கவனத்துடன் செய்து வருவதாக தெரிவித்தார். இன்று சென்னையில குடிநீர் தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லாத வகையில் அனைத்து பகுதிகளுக்கும் சிறப்பாக குடிநீர் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய தேவைகள் அனைத்தும் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ உடனுக்குடன் தீர்க்கப்பட்டு வருகிறது. அதற்கு இந்த நேரத்தில் மாநகராட்சி மக்களின் சார்பாக, சென்னை மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நமது முதலமைச்சருடைய கனவு திட்டம் சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 500 கோடி ஒதுக்கியுள்ளார்கள். அதன் மூலம் சென்னையினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது. மேம்பால பணிகள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் முழு வேகம் எடுத்துள்ளன. பல்வேறு மேம்பால பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு நாம் திறந்து வைத்திருக்கின்றோம். 68 சமூகத்தவர்களுக்கு சீர்மரபு பழங்குடியினர் ஒற்றை சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என அமைச்சர் RS ராஜகண்ணப்பனிடம் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார்.
கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த குளறுபடியால் தமிழகம் முழுவதும் உள்ள ஊராளி கவுண்டர், வேட்டுவ கவுண்டர், போயர், குறவர் உள்ளிட்ட சீர் மரபினரான 68 சமூகத்தை சேர்ந்த அனைவரையும் ஒன்றிய அரசு உரிமைகளை பெறுவதற்கு சீர்மரபு பழங்குடியினர் எனவும், மாநில அரசு உரிமைகளை பெறுவதற்கு சீர்மரபு வகுப்பினர் எனவும் இரட்டை சான்றிதழ் வழங்கும் அநீதி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பனை அவரது இல்லத்தில் சந்தித்த துரை வைகோ, தமிழகம் முழுவதும் உள்ள இந்த 68 சமூகத்தவர்களுக்கு சீர்மரபு பழங்குடியினர் என்னும் ஒற்றை சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கல்வித்துறையில் தொழில்நுட்பம் வருவதன் மூலம் மாணவர்கள் இடைநின்றல் தவிர்க்கப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவர்களின் சிந்தனை திறனை வளர்க்கும் விதமாக சென்னையில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் கல்வி தொலைக்காட்சியில் உயர் தொழில்நுட்ப படப்பதிவு கூடங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவர்களுக்கு புது புது யுக்திகளோடு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக பிள்ளைகளுக்கு நாம் பாடம் சொல்லி தருவதற்கென்று பல்வேறு விதங்கள் இருக்கின்றது. குறிப்பாக SCRT மூலமாக இன்னைக்கு பல விதமான அது ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்காக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கு எப்படி பாடம் நடத்துவது என்பதை புது புது யுக்திகளை நாம் கையாளுகிறோம் என்று சொல்லும்போது டெக்னாலஜி அதிக அளவில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இன்றைக்கு அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இந்த ஸ்டூடியோஸ், ஊடகத்துறையை சார்ந்திருக்கின்ற பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் உள்ளே பார்த்துருப்பீங்க. ஒரு செய்தியை சொல்லுவதுங்கிற விதத்தில் இன்றைக்கு இது போன்ற ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டியாக இது இருக்க வேண்டும். அது கிரீன் மேட்டை பயன்படுத்தியாக இருந்தாலும் சொல்லி அது ப்ளூ மேட்டை பயன்படுத்தி இன்றைக்கு குழந்தைங்களுக்கு எளிதாக புரிகின்ற விதத்தில் நீ கூட பார்த்துருப்பீங்க எப்படி அதை நாங்கள் உருவாக்கினோம். நெய்தல் என்றால் என்ன, மருதம் என்றால் என்ன, முல்லை என்றால் என்ன, பாலை என்றால் என்ன அப்படிங்கிறத வெறும்னு சொல்லி ஒரு தியரட்டிக்கலாக படிப்பதை காட்டிலும் நேரடியாக அந்த குழந்தைங்களுடைய அந்த இமேஜினேஷனை நேரடியாக அங்கே கொண்டு செல்கின்ற விதமாக இது ஒரு சாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் நான். ஸோ இது அடுத்தது சயின்ஸ் லெவலில் கொண்டு போகும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு அதை எப்படி நாம் நடத்தலாம், பயாலஜி எப்படி நடத்தலாம், கெமிஸ்ட்ரி எப்படி சொல்லி தரலாம் அப்படிங்கிறது குறிப்பாக எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாக இந்த தயாரிப்பு. அதுக்கு முதல்ல அவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அரியலூரை சேர்ந்த காவல் அதிகாரி அதிக பணிச்சுமை காரணமாக தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் பிலாக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் பாண்டியன் தாப்பழூர் காவல் நிலையத்தில் எழுத்தராக பணிபுரிந்து வருகிறார். இவர் வீட்டில் இருந்த எறும்பு மருந்தை சாப்பிட்டதாக உறவினர்களிடம் தெரிவித்துவிட்டு மயங்கி விழுந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தபோது அதிக பணி சுமை காரணத்தால் தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் குடியிருப்போர் நல சங்கத்தினர் பட்டா வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் 55வது வார்டுக்குட்பட்ட பட்டுக்கோட்டையார் நகர் பகுதியில் 1999 ஆண்டு குடியிருப்புகளுக்கு வழங்கப்பட வேண்டிய பட்டாவை தற்போது வரை அரசு வழங்கவில்லை என்றும், அரசு நிர்ணயித்த கிரைய தொகையையும் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தும் கூட பட்டா வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் போதைப் பொருட்கள், வெடிகுண்டு போன்றவற்றை பதுக்கி வைத்திருந்த ரவுடிகளை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் வெடிகுண்டு வீச்சு, கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் விற்பனை உட்பட பல்வேறு குற்ற செயல்கள் நடைபெற்று வந்த நிலையில் அதனை தடுத்து நிறுத்த காவல்துறையினர் புதுச்சேரி பகுதியில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் சில ரவுடிகளின் வீட்டில் இருந்து போதைப் பொருட்கள் மற்றும் வெடிகுண்டுகளை கைப்பற்றியுள்ளனர். இதனிடையே பதுங்கியிருந்த 2 ரவுடிகளை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொன்னேரியில் தமிழ்நாடு மாநில அளவிலான பூப்பந்தாட்ட போட்டியில் சென்னை அணியினர் முதல் பரிசை வென்றுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பூப்பந்தாட்ட கழகம் நடத்திய மாநில அளவிலான பூப்பந்தாட்ட போட்டியில் 50க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டனர். கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியில் சென்னை அணியினர் வெற்றி பெற்று முதல் பரிசை வென்றனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு தமிழ்நாடு மாநில பூப்பந்தாட்ட கழகம் பொதுச் செயலாளர் எழிலரசன் கோப்பை வழங்கினார்.
வேலூரில் இருசக்கர வாகனத்தில் போதைப் பொருட்கள் கடத்தி வந்த நபரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அடுத்த அலமேலு மங்காபுரத்தை சேர்ந்த சரவணன் என்பவர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கடத்துவதாக தனிப்படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திருநாவுக்கரசு தலைமையிலான காவல்துறையினர் சரவணன் வீட்டில் சோதனை மேற்கொண்ட போது சுமார் 3,78,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் அடங்கிய மூட்டையை கைப்பற்றியுள்ளனர். மேலும் போதைப் பொருட்கள் கடத்தி வந்து விற்பனை செய்த குற்றத்திற்காக சரவணனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை விஜிஎம் மருத்துவமனை சார்பாக புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு திட்டம் மற்றும் கியூர் வித் கேர் என்ற கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. கோவை ராமநாதபுரம் விஜிஎம் மருத்துவமனையின் சார்பாக உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கையெழுத்து இயக்கம் மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேனரில் கையெழுத்திட்டு புற்றுநோய்க்கு எதிரான உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டார். இபிஎஸ் தலைமையில் அதிமுக வலிமை இல்லாமல் இருப்பதனால்தான் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி பேச வரவில்லை என ஓபிஎஸ் அணி ஆதரவாளர் அமலன் சாம்ராஜ் பிரபாகர் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 55ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் அணியை சேர்ந்த எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் அமலன் சாம்ராஜ் பிரபாகர் இதனை தெரிவித்தார். இரட்டை இலை சின்னம் எங்கள் ஐயா ஓபிஎஸ் கிட்ட தான் இருக்கணும், அதுதான் தர்மமும் கூட. ஏன்னா ஐயா அவர்கள் அம்மாவால் வழிகாட்டப்பட்டு 3 முறை முதல்வராக இருந்து கட்சியும் ஆட்சியும் வழி நடத்தினவர் எங்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அவர்களோட தலைமையில் தான் நாங்கள் ரெட்டலை அவர் கூட இருந்தால் தான் அது உத்தமமாக இருக்கும், அதுதான் நியாயமும் கூட. பாஜக வரும்னு சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் நாங்கள் தான் வருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் மத்தியில் அது எந்த அளவுக்கு யார் எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்கன்றது இப்போதைக்கு அது தெரியாது. அது மக்கள் மைண்டை புரிஞ்சுக்கிட்டு யார் எடுக்கிறாங்களோ நல்லது, அவங்களுக்கு மக்களுக்கு யார் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு தோணுதோ அவங்க கண்டிப்பாக அவங்க வாக்களிப்பாங்க. சென்னை திருவான்மியூரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் மாபெரும் இலவச சிறப்பு கண் மற்றும் பல் மருத்துவமனை மற்றும் உடல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. சென்னை சவுத் ஸ்டார் லயன்ஸ் கிளப், சென்னை தமிழ் சங்கம், சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை, பிவிஎல் மருத்துவமனை மற்றும் கிவல் பல் மருத்துவமனை இணைந்து நடத்திய முகாமை மாவட்ட சங்கத்தின் கவர்னர் ஸ்ரீதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் லயன் கிளப் சென்னை சவுத் ஸ்டோர்ஸ் சங்க தலைவி ஜெயா செல்வராஜன் கூறுகையில், எங்கள் சங்கம் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு இதுபோன்ற மருத்துவ முகாம் மற்றும் பல்வேறு திட்ட உதவிகளை வழங்கி வருவதாக கூறினார். நிறைய மக்களுக்கு சேவை செய்வது தான் என்னுடைய நோக்கமே. அதன் காரணமாக இன்னைக்கு இந்த மெகா கேம்ப் நாங்கள் நடத்தினோம். இதில் எங்கள் கவர்னர் முன்னிலையில் டிஎம்ஜேஎஃப் லயன் எம் ஸ்ரீதர் அவர் முன்னிலையிலும் அங்கே ஆர்சி டி குமார் அவருடைய முன்னிலையிலும் இந்த மெகா கேம்பானது துவங்கப்பட்டது. துவக்கத்திலிருந்து மதியம் வரை மிக மிக மக்கள் ஆதரவோடு மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. வந்த அத்தனை பேருமே இதில் பயனடைந்தார்கள். சங்கர நேத்ராலயிலிருந்தும் கண்ணுக்காக கேட்ராக் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் ஸ்பெக்ஸு, இலவசமாக ஸ்பெக்ஸு கொடுப்பது, கண்ணாடி கொடுப்பது, அதெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம். நாங்கள் எங்கள் கிளப் சார்பாக செய்து கொடுத்துருக்கோம். சென்னை மாவட்ட அணியின் சிலம்பம் மாஸ்டர் கார்த்தி மற்றும் தங்கம் வென்ற சிலம்பம் வீரர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுடெல்லியில் நடைபெற்ற யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய யூத் கேம்ஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப் 2024 போட்டியில் தமிழ்நாடு சிலம்பம் வீரர்கள் அதிக தங்கம், வெள்ளி, வெண்கலம் பதக்கத்தை வென்று 4வது முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்றனர். கோப்பை மற்றும் பதக்கங்களுடன் சென்னைக்கு வந்தவர்களை பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை செய்து வரும் கேர் அமைப்பின் 13ஆம் ஆண்டு கொண்டாட்டம் தாமஸ் மவுண்டில் உள்ள மான்போர்ட் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. கேர் அமைப்பின் தலைவர் கல்பனா குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நடிகையும் பிரபல மாடலுமான ஈஷா பர்ஹா குரைஷி, ஏவிஎம் புரொடக்ஷன் பங்குதாரர் அபர்ணா குகன் ஷியாம், ரஞ்சித் ராஜேஸ்வரன், மான்போர்ட் பள்ளியின் முதல்வர் ஸ்டீபன் சேவியர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். சென்னை அடையாறு பாட்ரிஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 23வது விளையாட்டு தின விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்வின் துவக்கத்தில் கல்லூரியின் முதல்வர் ஆரோக்கிய மேரி கீதா தாஸ் வரவேற்புரை நிகழ்த்தினார்.
நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அடையாறு காவல் நிலையத்தின் துணை ஆணையர் முருகேசன் பங்கேற்று விளையாட்டு தின விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். கல்லூரியில் உள்ள அனைத்து துறை மாணவர்களுக்கிடையே பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. மேலும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மகளிர் மோட்டார் சைக்கிள் கிளப்பின் நிறுவனர் மற்றும் தலைவர் நிவேதா ஜெசிகா பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சுழற்கோப்பையை வழங்கினார். நிகழ்வின் இறுதியில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. சென்னையில் தமிழ்மறை அறக்கட்டளையின் சார்பாக 2024 ஆண்டிற்கான திருக்குறள் திருவிழா நடைபெற்றது. சென்னை அடுத்த பூவிருந்தவல்லியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்மறை அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்ற இந்த திருக்குறள் திருவிழாவில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பயிலும் மாணவ மாணவியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் நசரத்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் குணசேகரன் மற்றும் பூவிருந்தவெல்லி காவல் நிலைய பெண் உதவி ஆய்வாளர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். திருடப்பட்டு வெளிநாட்டில் உள்ள சிலைகளை மீட்க சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விரைந்து செயல்பட வேண்டும் என முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமெரிக்காவில் உள்ள சுமார் 1100 கோடி மதிப்பிலான சிலைகளை மீட்டுக் கொண்டு வருவதற்காக முக்கிய குற்றவாளியாக உள்ள 6 நபர்களை கைது செய்தால் மட்டுமே சிலைகளை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும் என தெரிவித்தார். கஸ்டடியில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு ஆள் தான் சார் இருக்கார். இல்லை சார், சஞ்சய் வசன் பெயில் இருக்கார் சார், அப்பீல் பெயில் இருக்கார் சார். அப்பீல் பெயில் என்னன்னா தண்டனை வாங்கிடுவார் சார். தண்டனை வாங்கிக்கிட்டு கேஸ் போடுவார். 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா வெளியே விட்ருவாங்க அப்பீல் பெயில். 4 வருஷமாக இருந்தால் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு அப்பீல் போடுவாங்க. இவர் வெளியே இருக்கிறார். அப்படி இல்லை, எல்லா குற்றவாளிகளுமே பெயில் இருக்கிறாங்க. இப்போ இந்த எல்லாரையும் கைது பண்ணி அங்கே அனுப்பணும். யாரோட வேலை அப்படின்னு சொல்லி கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லாமல் அதுக்கு தான் விளக்கம் சொல்ல வந்தேன். இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட யார்? இந்த கிரைம் எங்கே நடந்துச்சு? பாகிஸ்தானில் நடந்துச்சா, உத்தரப்பிரதேசில் நடந்துச்சா, குஜராத்லையா, டெல்லியிலையா, கேரளாலையா? நோ, ஆல் குற்றம் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது. அப்போ திருடப்பட்ட தெய்வ விக்கிரகங்களை எல்லாம் தமிழ்நாடு இந்து கோயிலுடைய தெய்வ விக்கிரகங்கள் இவைகளை தான் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போயிடுச்சு. அப்படின்னா வைத்த வழி யாருக்கு? எனக்கு தான் வைத்த வழி. அதுக்காக தான் நான் இன்டைரக்டாக ஒரு இண்டிகேஷன் 2002 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் ஏசி ரூமில் போட்டு தூங்குனாங்கன்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருமா வராதா? அரசாங்கம் என்ன துரோகம் உங்களுக்கு பண்ணுது? உயரதிகாரிகளுக்கு இந்த அரசாங்கம் எந்த துரோகம் பண்ணுது? இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 5850 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 160 ரூபாய் குறைந்து 46,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 76 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 76,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சிலி நாட்டில் பயங்கர காட்டுத்தீயில் பலியானோர் எண்ணிக்கை 112ஆக அதிகரித்துள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியுள்ளனர். தென் அமெரிக்க நாடான சிலியில் மோசமான வானிலை காரணமாக பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. வினா டெல்மார், நவிடாப், எக்ஸ்ட்ரெயிலா, வால்பரைசோ உள்ளிட்ட பகுதிகளில் வனப்பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தீ குடியிருப்புகளுக்கும் வேகமாக பரவி வருகிறது. இதுவரை 200க்கும் அதிகமான இடங்களில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக 10,000க்கும் அதிகமான ஹெக்டேர் பரப்பளவில் வனப்பகுதிகள் தீயில் கருகி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த காட்டுத்தீயில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாகிவிட்டன. தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 112ஆக அதிகரித்துள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியுள்ளனர். மக்களை மீட்க தீயணைப்பு மீட்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவை அந்த பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து காட்டுத்தீ பரவி வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் பார்வையாளர் மாடத்தில் மட்டுமே காங்கிரஸ் அமரும் நிலை ஏற்படும். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி காங்கிரஸ் மீது கடும் விமர்சனம். தமிழகத்திற்கான பேரிடர் நிவாரண நிதியை உடனே வழங்க வேண்டும். மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் ஒன்றிய அரசு நடந்து கொள்வதாக வைகோ பேச்சு. தேர்தல் பரப்புரையின் போது குழந்தைகளை பயன்படுத்த தடை. கூட்டங்களில் பெற்றோருடன் குழந்தைகள் பங்கேற்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பில் சம்பாய் சோரன் வெற்றி. 47 எம்எல்ஏக்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.